Hello friends, welcome to Krish Creation. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் படி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ன்றது இப்போ நம்ம இந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜில் நம்ம எந்த ஒரு எடிட்டிங்கே இல்லை, நம்ம ரீசைஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஸோ நம்மளோட பிக்சல் குவாலிட்டி எப்பயுமே ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்ம சின்னதை படுத்திட்டு அகைன் நம்ம நார்மல் சைஸ் வைக்கமே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம நார்மலாக எடிட் பண்ணவே அதே நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அது எப்படி நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஸோ பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் நான் இப்போ பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பர்டிகுலர் போர்ஷன் நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் T எழுதிட்டீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸஸ் நம்ம வேரி பண்ணிக்கிறதுக்கோசரம். ஸோ இப்போ இதோட சைஸஸ் நான் சின்னதுப்படுத்துறேன். சின்னதுப்படுத்திட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ அகைன் நான் நார்மல் சைஸ் நம்ம இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கே வேணும் அப்படின்னு மாதிரி ஸோ நான் அகைன் நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸோ அந்த சைஸ்க்கு நான் அகைன் கொண்டு வரேன். ஸோ அகைன் கொண்டு வந்துட்டு நான் வைக்க மேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்களா. ஸோ பிக்சல் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டிக்கும் ஸோ இப்போ இருக்கிற கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதுக்கோசரம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த ஒரு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதோட பிக்சல் குவாலிட்டி எப்பயுமே பிரேக் ஆகாது. அண்ட் தென் நம்ம இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணுறதுனால நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம ஏதாவது ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ண மேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளோட ஃபில்டர் ரேஞ்சஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணோம்ல ஸோ அந்த இமேஜுக்கு நான் இப்போ கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை இன்னொரு இமேஜை நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் J எடுத்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கனாலும் சரி. ஸோ நான் இப்போ இதோட ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் நேமு ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீநேம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் அழுத்தி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. இப்போ பாருங்க. ஸோ நான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த லேயர் என்ன ஆயிரும்னா கன்வெர்ட் ஆயிரும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா. ஓகேங்களா. ஸோ இது நம்மளோட நார்மல் லேயரு. ஸோ இது நம்மளோட ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயரு. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா வந்துருச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அடிஷ்னலாக ஒரு சிம்பிள் அந்த லேயர்ல ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நம்ம இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு லேயரையுமே நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ கண்ட்ரோல் T அழுத்தி ஸோ இப்போ பாருங்க. ஸோ ரெண்டு இதுவுமே நான் சின்னதுப்படுத்துறேன். ஸோ ரெண்டுமே ஒரே இமேஜ் தான் நம்ம கட் பண்ணது தான். ஸோ கட் பண்ணிட்டு நான் இப்போ பாருங்க. ஸோ இது நம்ம இப்போ சின்னதுப்படுத்திட்டோம். ஸோ நான் அகைன் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்றேன். ஸோ அகைன் நம்மளோட நார்மல் சைஸ்க்கு நான் இப்போ கொண்டு வரேன். ஓகேங்களா. இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் நார்மல் இதுக்கு. ஸோ நார்மல் இது கொண்டு வந்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுக்க மேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது நம்மளோட கன்வெர்ட் பண்ண ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இது நம்ம கன்வெர்ட் பண்ணாத ஒரு லேயர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண மேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட பிக்சல் இதுல பிரேக் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது நம்மளோட நார்மல் லேயர். ஸோ இது நம்ம கன்வெர்ட் பண்ண ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண மேலே எந்த ஒரு பிக்சலுமே பிரேக் ஆகல பார்த்தீங்களா. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிக்சல் குவாலிட்டி எப்பயுமே பிரேக் ஆகாது. ஸோ அது ரொம்ப மெயின் ரீசன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் Z அழுத்திடுறேன். ஸோ நம்ம நார்மலா நம்ம ரெண்டு இமேஜுமே நம்ம ஒரே இதாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ரெண்டு இதுமே ஒரே இதாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் லேயர் இங்கே இருக்கு. இது கன்வெர்ட் பண்ண ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா இருக்கிற லேயர் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபில்டர் போய்க்கிறேன். ஸோ பிளர் எஃபெக்ட் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இதை காஸ்லியன் பிளர் கொடுக்குறேன். இதுல ஒரு 5% அப்படின்னு நான் கொடுக்குறேன். 5 கொடுத்து இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் 5% பிளர் ஆயிடுச்சு. ஸோ இதுவே நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நான் அதே பிளர் 5% கொடுக்குறேன். ஸோ இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஃபில்டர் போயிடுறேன். ஸோ பிளர் பார்த்தீங்கன்னா காஸ்லியன் பிளர் கொடுக்குறேன் 5%. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5% இருக்கு. ஸோ பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட நார்மல் லேயர்ல எடிட் பண்ணது, இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல எடிட் பண்ணது.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இனிமேல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதோட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ நமக்கு இதுல வந்து 5% வந்து ரொம்ப பிளரா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், 3% வச்சு நான் இப்போ வந்து ஓகே கொடுத்தேன்னா ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியான பிளர் வந்து இப்போ வந்து நம்ம ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே நீங்க வந்து இந்த லேயர்ஸ் பேனல்ல பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து நம்மளால எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்மே வந்து நமக்கு தனித்தனியா வந்து நமக்கு ஷோ ஆயிரும். ஸோ அந்த பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு இது சொல்றேன். ஸோ நம்ம நார்மல் லேயர்ல வந்து இதுல எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க இரேசர் டூல் எடுத்து நான் இப்போ வந்து இரேஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இரேஸ் ஆகும். ஸோ அதுவே நான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்மளால எந்த டூலுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஸோ ராஸ்டரைஸ் லேயரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ராஸ்டரைஸ் லேயர் அப்படின்னா என்னன்னா ஸோ நார்மல் லேயர். ஸோ நார்மல் லேயருக்கா நீங்க இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைங்கன்னா ஸோ ரைட் கிளிக் அழுத்தி ராஸ்டரைஸ் லேயர் நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து நார்மல் லேயரா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்க வந்து நார்மல் லேயரா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா தான் ஸோ இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பட் ஆனால் நம்ம நார்மலா நம்ம இதுல இருக்க ஃபில்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னாலுமே நம்ம வந்து பர்டிகுலரா அதை கிளிக் பண்ணி நம்ம இங்கேயே இப்போ வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வெறும் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல மட்டுமே நம்ம வந்து வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எந்த ஒரு எடிட்டுமே நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கல. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டபுள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு ஸோ இந்த மாதிரி நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு நியூ டேப்லயே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நியூ டேப்லயே ஓப்பன் ஆன வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க எந்த ஒரு எடிட் நீங்க இதுல பண்ணீங்கனாலுமே ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ஒரிஜினல் இமேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ அது எப்படி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த செலக்ஷன் டூல் எடுத்து வந்து ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மாஸ்க் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து நான் மாஸ்க் பண்ணிட்டேன். ஸோ மாஸ்க் பண்ணிட்டு ஸோ இப்போ இதை வந்து சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் இமேஜ்லேயே வரும். இங்கே பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ்லேயே நம்ம இந்த என்ன எடிட் பண்ணியிருந்தோமோ ஸோ அதோட ஒரிஜினல் இமேஜ் வந்து சேவ் பண்ண வாட்டி நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாகவே நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஸோ நம்ம எந்த ஒரு எடிட்டிங் வேணாலும் இதில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்ம இதில் சேவ் பண்ணோம்னா நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ஒரிஜினல் இமேஜுக்கு வந்துடும். ஸோ அது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ டேரக்டா யூஸ் பண்ண முடியனாலும் இது வந்து ஒரு நியூ டேப்ல வந்து நம்ம எந்த ஒரு எடிட்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஃபில்டர் ஆட் பண்றேன். ஸோ எந்த ஒரு எடிட் ஃபில்டர் எதுனாலுமே நான் வந்து ஆட் பண்ண மேலே ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லா இதுலையுமே வந்து நமக்கு வந்துடும். இப்போ பாருங்க. ஸோ இந்த பாருங்க சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ வந்து சேவ் பண்றேன். ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரிஜினல் இமேஜ்ல நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த நீங்க இதில் ஒரு ஏதோ கலர்ஸ் சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ஸோ இதில் வந்து நீங்க உங்களோட கலர்ஸும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸும் இதுல வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். இப்போ பாருங்க. ஸோ இதோட கலர் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்றேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பாருங்க. ஸோ நான் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன்னா வந்து எனக்கு ஒரிஜினல் இமேஜ்லேயே இதோட ரெஃப்ளெக்ஷன் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ என்னோட ஒரிஜினல். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால எல்லா எடிட்டுமே நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு டேப்லயே நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரிஜினல் இமேஜ்ல வந்துடும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல எந்த ஒரு சேச்சுரேஷன் இல்ல எந்த ஒரு ஃபில்டர்ஸ் எதை ஆட் பண்றோம் ஸோ வேற ஏதாவது இதுல எடிட் பண்றோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே லேயர்ல வந்து வந்துடும் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல. ஸோ இதுவே வந்து நம்ம நார்மல் லேயர்ல வந்து எந்த ஒரு எடிட் பண்றோம் அப்படின்னாலும் ஸோ இதுல வந்து நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஸோ இதனால நிறைய லேயர் வந்து இந்த பேனல்ல வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க. இங்க பாத்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம நார்மல் லேயர்ல வந்து நம்ம பண்ண மேல் பாத்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகும். இதுவே நம்ம வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல பண்ண மேல் நமக்கு ஒரே லேயர்ல வந்துடும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட எடிட்டிங் ஒர்க் வந்து ஒரு சிம்பிளான ஒரே லேயர்ல வந்து நம்மளால நிறைய எடிட்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து இன்னொரு பெனிஃபிட் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணும் எந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Facebook, Instagramல லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதையும் பிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.